2 கையை கிளைகளில் ஊனிட்டு ஆன்னு வாயை பிளந்து கரெக்டாக என் வாயில் விழுகிறாப்புல அந்த தேனை அப்படி பொசிஷன் எடுத்தான். அந்த நேரத்தில் ஒரு தேள் வந்து கையில் கொட்டிடுச்சு. கொட்டினவுடனே பார்த்தான், அதை உதறி விட்டுக்கிட்டு மறுபடி தேனுக்கு தான் ஆசைப்படும். இந்த கதையை சார்ந்தவர்கள் சொல்லி, அந்த அறிவாளி யாருன்னு கேட்குறீங்களா, அது நீங்கள் தான் அப்படின்ற. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் அந்த தவறை செய்கிறார்கள். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு உயிரோடு இருப்போம் என்று சொல்ல முடியுமா? சவால் விட முடியுமா? முடியாது. விபத்துக்கள் நிகழ்கின்றன, வியாதிகள் வருகின்றன. யார் எந்த நிமிஷம் சாவாங்கன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை, என்னென்னவோ விஷயங்கள் நடக்குது. இவ்வளவு சிக்கலான இந்த உலக வாழ்க்கையில் இவன் வந்து என்ன பார்க்குறான், திருட்டு விசிடியில் லேட்டஸ்ட்டு படம் வந்துருச்சா, விஸ்வரூபம் பார்ட் 2 கிடைக்குமா, அப்படி தேடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஆத்மாவை பற்றி கவலை இல்லை, எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லை. இப்படி இருக்கீங்களேடா அறிவு கட்ட முண்டங்களா, நரசிங்க பெருமாளை கும்பிடுங்கப்பா, அவர் உங்களை காப்பாற்றுவார் என்று இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்து கடைசி ஸ்லோகம் 5. பஞ்சரத்னங்களில் 5வது ரத்னம். தவஹிதமேகம் வசனம் வக்ஷ்யே ஸ்ருணு சுககாமோ யதி சததம் ஸ்வப்னே திருஷ்டம் சகலம் ஹி மிருஷா ஜாகிரதி ச ஸ்மர தத்வதீதி சேதோ பிருங்க பிரமசி விருத்தா பவமரு பூமௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ம அனக பத சரசிஜ மகரந்தம். இதில் சொல்கிற, வண்டாகிய மனமே அல்லது மனமாகிய வண்டே, உனக்கு நித்தியம் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்ன அப்படின்னா, ராத்திரி தூக்கத்தில் கனவு காண்கிறாய். அந்த கனவில் வெறும் ஜிலேபியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அல்லது நீ பஞ்சு மெத்தையில் படுத்திருக்கிற, உனக்கு 4 பேர் காலமிக்கி விடுற மாதிரி இருக்குது. அடுத்தாப்பில் இன்னொரு கனவு வருது, விமானத்தில் நீ பறந்து போகிற, அங்கே டிக்கெட் செக்கர் வந்து உங்களுக்கு மட்டும் டிக்கெட் வேண்டாங்க, நீங்கள் பாண்டிச்சேரிக்காரர், நீங்கள் ஓசிலேயே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி ஒரு கனவு வருது. அது கனவுலேயே அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அடேங்கப்பா என்ன கனவெல்லாம் வருதுறான்னு அவர் திடுக்குன்னு முழிச்சு பார்த்தா, கடைசியில் வந்து அவர் விமானத்துலேயும் இல்லை, ஜிலேபியும் சாப்பிடல, எந்த நல்ல விஷயமும் காணோம், எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஏன்னா பாண்டிச்சேரிக்காரனெல்லாம் ஓசியில் விமானத்தில் ஏற்றுறதாக ஒரு கனவு கண்டமே, அதுவும் போச்சா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன். கனவெல்லாம் நனவாகுமா? கனவில் காண்பதெல்லாம் நிஜமாகுமா? அதுபோல் இந்த உலகத்தில் நீ பார்த்து ஏமாறக்கூடிய பணம், புகழ், காசு, சொந்த பந்தம், சொத்து, சுகம், இதெல்லாம் இன்றைக்கி இருக்குமாப்பா, நாளைக்கு போயிடும். கனவு காண்ற வரைக்கும் அது இருக்கும், தூங்கி எந்திரிச்சோடனே போயிடும், அவ்வளோதான். பல பேர் வருத்தப்படுவாங்க, ஏண்டா முழிப்பு வருதுன்னு. நல்ல கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன், அந்த நேரம் பார்த்து எந்திரி எந்திரி எந்திரின்னு கிளப்பி விட்டா, நான் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பொறுக்காதே அப்பா அப்படின்னு எழுப்பினவங்களை இவங்க ஏசுவாங்க. கனவுகள் எப்படி நிஜமில்லையோ, கனவில் காணக்கூடிய சுகங்கள் எப்படி நம்பகம் இல்லையோ, அதுபோல தான் இந்த உலக வாழ்க்கையும் என்கிறது நீ புரிஞ்சுக்குவியா, நான் சொன்னால் கோவிச்சுக்குவியா என்று அவர் மெல்ல கேட்குறார். தவ ஹிதமேகம், ஹிதம்னா நன்மை, தவன உன்னுடைய நன்மைக்கு ஏக்கம் ஒன்று, வச்சனம் வாக்கியம், வக்ஷ்யே சொல்லுகிறேன், ஸ்ருணு கேள், சுககாமோ யதி சததம் நீ என்றென்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால், சததம் என்றால் என்றும், சுககாமக அப்படின்னா சந்தோஷமாக இருக்க விரும்பினால், ஸ்வப்னே திருஷ்டம் சகலம் ஹி மிருஷா கனவில் காண்பதெல்லாம் எப்படி பொய்யோ, மிருஷானா பொய், ஸ்வப்னேனா கனவு, சகலம்னா எல்லாம், அதுபோல ஜாகிரதீச்ச ஸ்மர தத்வதி இந்த உலகத்தில் விழிப்பு நிலையில் நீ பார்க்கக்கூடிய இந்த சுகங்கள் எல்லாம் இன்றிருந்து நாளை அழிபவை, நிலையில்லாதவை, இதையே சதம் என்று நம்பி இருக்காதே. அப்போ நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சேதோ பிருங்க பிரமசி விருத்தா
பவ மருபூமோ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ம அனக பத சரசிஜ மகரஞ்சம். இந்த நரசிங்க பெருமாளுடைய திருவடிகளை நினச்சா போதும். சில பேர் நான் நரசிம்மரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் எங்கள் வீட்டு குழந்தை அந்த படத்தை பார்த்துட்டு பயந்துடுது, இது சாமி இல்லைன்னு என்கிட்டவே வர்றதுக்கு பயப்படுது, அதனால் நான் நரசிம்மரையை கும்பிடுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் நரசிம்மருடைய முகம்தானே உங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த திருவடிகளை பாதங்களை நினைங்க. பாதங்கள் பயமாக இருக்காதே. அவன் திருவடிகளாகிய தாமரை, அதில் இருக்கிற தேன், அது என்ன? இறை அருள், நிலையான வாழ்வு, நித்தியமான மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு கிடைக்கிறது. ஆதலாலே லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நவராத்திரி விழாவிலே, இந்த நவராத்திரி விழா எதுக்காக கொண்டாடுறோம்? அசுரனை அம்பாள் கொள்கிறாள். இந்த 9 நாளில் தீமை அழிக்கப்படுகிறது. அதுபோல நரசிங்க பெருமாள் தீயவற்றை அழிக்கிறார், எதிரிகளை ஒழிக்கிறார். நீங்கள் நரசிம்மரை தியானம் பண்ணிக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு எதிரிகள் தானே இல்லாமல் போயிடுவாங்க, உங்களுக்கு வியாதிகள் இல்லாமல் போயிடும். ஒரு ஆச்சரியகரமான ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் முகத்திலேயே ஒரு தேஜஸ் பொலிவு வரும். நீங்கள் போய் ஒன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறீங்க, ஒரு ட்ரெயின் லேட்டாக வருது. அப்போ ஒருத்தன் போய், என்ன சார் இந்த ட்ரெயின் காணாமல் 10:15 வந்திருக்கணுமே அப்படின்னா, இவன் கேட்குறவனுடைய முகராசி நல்லா இருந்தால், சாரி சார் இன்றைக்கி 15 நிமிஷம் லேட்டு, கொஞ்சம் உட்காருங்கம்பார். இவன் முகராசி சரியில்லைன்னு சொன்னால் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்லுவார்? 10:15 ட்ரெயின் வரணும்னா 10:15 வந்து ஆகணுமா? ஏன் வராட்டி என்ன செய்வீங்க அப்படிமா. இவன் பேசாமல் பொத்திட்டு போய் உட்கார வேண்டியதான், என்னடா வம்பா இருக்குது அப்படின்னு. நாட்டில் நடக்கிறது தான் சொல்கிறேன், பார்த்ததை தான் சொல்கிறேன், கேட்டதை தான் சொல்கிறேன். அப்போ ஒரு அன்பரை பார்த்து ஒரு விசாரணை கேட்குறீங்க, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, மணி என்ன, எங்கே போகணும், கேட்குற கேள்விக்கு பதில் ஒழுங்காக வரணும்னா உங்களுக்கு நரசிம்மருடைய அருள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அது கூட வராது. அதனாலே இந்த ஒரு சிறு விளக்கவரையோடு இதை முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு முறை அந்த ஸ்லோகத்தை படித்து காட்டுகிறேன். அந்த பேப்பரை வச்சு படித்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு அங்கே அவர் படிக்கிற போது புரியாமல் இருந்தது, இங்கே பார்த்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தடவை படிக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தமிழ் பகுதியை கூட ஃபாலோ பண்ணலாம். त्वत् प्रभु जीव प्रियमिच्छसि चेत् नरहरि पूजां कुरु सततं प्रतिबिम्बालंकृत धृति कुशलो बिंबा अलंकृतिम आतनुते चेतो भृंग ब्रह्मसी वृता भवमरुभूमौ विरसायां भज भज लक्ष्मी नरसिंह अनगपद सरसिज मकरंदम सुक्तौ रजत प्रतिभा जाता कटकाद्य अर्थसमर्था चेत दुःखमयी ते संस्कृतिरेषा निर्वृत्तिदाने निपुणा स्यात् चेतो भृंग ब्रह्मसी वृता भवमरुभूमौ विरसायां भज भज लक्ष्मी नरसिंह अनगपद सरसिज मकरंदम आकृति साम्यात् शाल्मलि कुसुमे स्थलनलिनत्व ब्रह्ममकरोः गंधरसामिह किमु विद्येते विफलं भ्राम्यसे वृषविरसे अस्मिन् चेतो भृंग ब्रह्मसी वृता भवमरुभूमौ विरसायां भज भज लक्ष्मी नरसिंह अनग पद सरसिज मकरंदम स्रक्चंदन वनितादीन विषयान् सुखदान् मत्वा तत्र विहरसे गंधफली सदृशा ननुते मे भोगान् अंतर दुःखकृतः स्युः चेतो भृंग ब्रह्मसी वृता भवमरुभूमौ विरसायां भज भज लक्ष्मी नरसिंह अनग पद सरसिज मकरंदम तव हितमेकं वचनं वक्ष्ये शृणु सुखकामो यदि सततं स्वप्ने दृष्टं सकलं हि मृषा जागृति च स्मर तद्वदिति चेतो भृंग ब्रह्मसी वृता भवमरुभूमौ विरसायां भज भज लक्ष्मी नरसिंह अनगपद सरसिज मकरंदम
இதோடு இந்த ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது கேட்கல. பொருள் இப்போ சொன்னேன், இன்னொரு தடவை பொருள் சொல்லவா? சரி 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 சொல்லலாம். இப்போ வேகமாக வாசித்த மாதிரி வேகமாக பொருள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. சரி சரி. முதல் ஸ்லோகம் மனமாகிய வண்டே, உன் தலைவனாகிய இந்த ஜீவாத்மா அதற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உனக்கு ஆசை இருந்தால் நரஹரி என்ற நரசிங்க பெருமாளை பூஜை செய். கண்ணாடியில் பார்க்கப்படும் பிரதிபிம்பத்தை போய் அழகு செய்வதை விட உன் முகத்தை அழகு செய்வதுதான் சாலச் சிறந்தது. எனவே வீணாக இந்த உலகமாகிய பாலைவனத்திலே அலைந்து திரியும் மனமாகிய வண்டே, நீ நரசிங்க பெருமாளுடைய திருவடிகள் என்ற தாமரையில் உள்ள தேனை பருகுவாயாக. 2. சுக்த ரஜத பிரதிபா ஜாதா, முத்துச்சிப்பியிலே வெள்ளி இருப்பதாக நினைத்து ஏமாந்து அலையும் மனமே, கடகம் முதலிய ஆபரணங்களை அதில் செய்ய முடியுமா? அது துக்கமயி தே சம்ஸ்ருதி ரேஷா, இந்த உலக வாழ்க்கை மிக துன்பமயமானது, ஆனால் நீ இன்பமயமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த முத்துச்சிப்பியிலே எப்பொழுது வெள்ளி ஆபரணங்கள் செய்ய முடியுமோ அப்பொழுதுதான் இந்த துன்பமான வாழ்க்கை உனக்கு இன்பம் தரும். எனவே மனமாகிய வண்டே, வீணாக இந்த உலக பாலைவனத்தில் அலையாதே, நரசிங்க பெருமாளுடைய திருவடி தாமரைகளில் உள்ள தேனை பருகுவாயாக. 3. ஆக்ருதி சாமியாத் ஷால்மலி குசும, தோற்ற ஒற்றுமையை பார்த்து இலவம் பஞ்சையும் தாமரை என்று நீ நினைக்கிறாய், நிலத்திலே மலரக்கூடிய தாமரை என்று நீ நினைக்கிறாய். அது பிரமை. அதிலே வாசனை இருக்கிறதா, தேன் இருக்கிறதா? ஏன் ஏமாறுகிறாய்? ஆகவே மனத்தினால் மிக பலமாக பற்றுக்கொண்டு இந்த உலக சுகத்திலே அலைந்து கொண்டிருக்கிற மனமாகிய வண்டே, இந்த பாலைவனத்திலே அலையாமல் நரசிங்க பெருமாளுடைய திருவடி தாமரையில் உள்ள தேனை பருகுவாயாக. 4. சிரச்சந்தன வனிதாதி, பூமாலை, சந்தனம், பெண்கள் முதலிய இந்த உலகியல் விஷயங்களிலே இன்பம் இருப்பதாக நினைத்து அவற்றின் பின்னால் ஓடுகிறாயே, இவையெல்லாம் தாழம்பூ போன்றவை. தாழம்பூ வாசனையோடு இருக்கும், ஆனால் உண்ண பழம் தராது. அதுபோலே இந்த சுகங்களெல்லாம் ஆரம்பத்தில் இன்பமாயிருக்கும், இறுதியில் துன்பமாய் முடியும். எனவே மனமாகிய வண்டே, இந்த பாலைவனத்தில் கிடந்து அலையாமல் நரசிங்க பெருமாளுடைய திருவடி தாமரைகளிலே உள்ள தேனை பருகுவாயாக. 5. தவஹிதமேகம், உனக்கு நன்மையான ஒரு வாக்கியம் சொல்ல விரும்புகிறேன், கேள். நீ என்றென்றும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் கனவிலே காண்பவை எப்படி பொய்யோ அதுபோல் இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் நிலையில்லாதவை என்பதை உணர வேண்டும். மனமாகிய வண்டே, இந்த உலகப் பாலைவனத்தில் அலைந்து திரிந்து வீணாகாமல் லக்ஷ்மி நரசிங்க பெருமாளுடைய திருவடி தாமரைகளில் உள்ள தேனை பருகுவாயாக. சரிதானா? சரி. இந்த ஒரு பயனுள்ள பொழுதை வருடந்தோறும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வைஷால் வீதி வழக்கறிஞர் சமர்த்தி புருஷோத்தம் வாசுதேவன் அவர்களுடைய குடும்பத்தினர். தெய்வ திரு எஸ்.ஜி. புருஷோத்தமன் ஐயா தொடங்கி வைத்த ஒரு புண்ணிய காரியமா. இந்த இடத்திலே நமக்கு வாய்ப்பு கொடுத்த அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தான நிர்வாக குழு தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் கோவில் கைங்கரியார்த்திகளுக்கும் இன்றைய உபயதாரர்களான வழக்கறிஞர் வாசுதேவன் குடும்பத்தினருக்கும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.